ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 14. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 14 போகலாம். எபிசோட் 14 டைட்டில் பிரேக்கப். மைக்கி அண்ட் கேங் பைக்கில் டோமன் மீட்டப்க்கு போகிறாங்க. 3rd டிவிஷன் கமாண்டரை இன்ட்ரோ பண்ணுறதுக்கு. டாக்கமிச்சி ஒரு யோசனையிலே போகிறான். யார் 3rd டிவிஷன் கேப்டன்னு டிராகன் அனௌன்ஸ் பண்ணுறான். நம்ம இங்கே அசம்பிள் ஆகிறதுக்கு காரணம் 3rd டிவிஷன் கேப்டனோட அனௌன்ஸ்மெண்ட் நடக்க போகுது. யாராக இருக்குன்னு டோமன் மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. சில பேர்லாம் டிராகனாக இருக்குமோ அப்படின்னு சொல்றானுங்க. மைக்கி உடனே ஃப்ரண்ட்ல வந்து 3rd டிவிஷன் கேப்டன் முன்னாடி வா அப்படின்னு சொல்றான். டாக்கமிச்சி உடனே மைக்கி என்னதான் கூப்பிடுறானோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒருத்தன் முன்னாடி வரான். அவன் தான் 3rd டிவிஷன் கேப்டன். அவன் டாக்கமிச்சியை கிராஸ் பண்றான். டாக்கமிச்சி வந்து இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆனா எங்கன்னு தான் தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கேப்டன் அங்க போய் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா போய் உட்காடுறான். அப்போ எல்லாரும் அவனை திட்டுறாங்க. உன் ப்ராப்ளம் என்ன, கமாண்டருக்கு மரியாதை கொடுன்னு சொல்றாங்க டோமன் மெம்பர்ஸ். அப்போ அவன் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், எல்லாரும் வாயை மூடுங்க. டோமனோட புது 3rd டிவிஷன் கமாண்டர் கிசாக்கி டெட்டா. டாக்கமிச்சிக்கு பயங்கர ஷாக்கு அந்த நேமை கேட்ட உடனே. ஏன்னா அவன் தான் இது வரைக்கும் ஃபியூச்சரில் நடந்த எல்லா கெட்டது விஷயத்துக்கும் காரணம். டாக்கமிச்சிக்கு எதிர்க்கே நிற்கிறான். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்கமிச்சிக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது டோமனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவனை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கேன். இவன் மோபியஸ் கேங்கை சேர்ந்தவன். அப்போ மற்ற டோமன் மெம்பர்ஸ்லாம் மோபியஸில் இருந்தவன் இங்கே என்ன பண்ணுறான், ஒழுங்காக வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. டிராகன் உடனே வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க, இது மைக்கியோட டிசிஷன், யாருக்கு பிடிக்கலையோ அவங்க முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படின்னு கத்துறான். மைக்கி உடனே வந்து சொல்கிறான், நம்ம வல்ஹாலா கூட ஃபைட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். வல்ஹாலா ஒரு பெரிய கேங். மோபியஸ்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்கள டிஃபீட் பண்ணணும்னா டோமனும் வளரணும். கிசாக்கி டெட்டா தான் டோமனை காப்பாற்றினா மோபியஸ் கேங்கில் இருக்கும்போது. நம்மளுக்கு அவன் வேணும் வல்ஹாலாவை ஃபைட் பண்ண. ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிசாக்கி டெட்டா 3rd டிவிஷன் கேப்டன். இதோட 3rd டிவிஷன் கேப்டன் அப்பாயின்மெண்ட் செரிமனி முடியுது. டாக்கமிச்சி சொல்கிறான், இதுதான் இருக்கிறதுலே மோசமான விஷயம். இப்போ கிசாக்கி டோமனுக்குள்ளே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் 3rd டிவிஷன் கேப்டனாக கூட ஆகிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? உடனே கிசாக்கி டெட்டா எழுந்திரிச்சு கமாண்டருக்கு தேங்க்யூ சொல்கிறான். டிராகன் சொல்கிறான், மைக்கி என்ன நினச்சிருக்கான், ஏன் இவனை கேப்டனாக போட்டான்? டெட்டா அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் டாக்கமிச்சிக்கு டெட்டாவை பார்க்க கோவம் வருது. ஏதாச்சும் பண்ணணும்னு ஓடி போய் டெட்டாவை ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். டிராகன் உடனே ஏன் இப்படி பண்ண டாக்கமிச்சி? உடனே அங்கே இருக்க டோமன் மெம்பர்ஸ்லாம், இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் டோமன்லேயே இல்லை, ஒரு கேப்டனை போய் அடிச்சிருக்கான், சும்மா விடுவாங்க இவனை அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டா கூட இருக்கிறவன், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவனை அடிச்சேன்னு கேட்குறான். டிராகன் சொல்கிறான், நீ டோமனில் கூட இல்லை, ஏன் இப்படி பண்ண, இந்த செரிமனியை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். டாக்கமிச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் வந்து டாக்கமிச்சியை மிரட்டுறாங்க. நீ அவனை அடித்தா எங்களை அடித்த மாதிரி. டாக்கமிச்சி சமாளிக்கிறான். இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறான். உடனே பாஜி அங்கே வரான். வந்து டாக்கமிச்சியை போட்டு அடிக்கிறான். டாக்கமிச்சி பாஜியா இவன் யாருன்னு கேட்குறான். மிட்சுயா போய் தடுக்கிறான். பாஜி உடனே என்னை விட இல்லை உன்னையும் அடிப்பேன் மிட்சுயான்னு சொல்கிறான். மிட்சுயா கேட்குறான், ஏன் நீ இங்கே வந்திருக்க? பாஜி உடனே மைக்கியை கூப்பிட்றான். மைக்கி சொல்கிறான், உன்னை தான் பேன் பண்ணியாச்சுல டோமன்லேருந்து, அப்படியே இங்கே வந்த? பாஜி உடனே, ஆமாம் நான் இங்கே வருவேன், அப்புறம் இவனை அடித்தேன், இப்போ என்ன பண்ண முடியும், டோமனை விட்டு வெளியே தூக்க போறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ சரி நான் போய் வல்ஹாலா ஜாயின் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்களாம் வேணாம்ல கேங்கில் அப்படின்னு கேட்குறான். மைக்கி உடனே பாஜி போகாத அப்படின்னு சொல்கிறான். உடனே பாஜி, நான் 1st டிவிஷன் கேப்டன்லேருந்து போகிறேன், இப்போ நான் டோமனோட எனிமி. உடனே டாக்கமிச்சி, 1st டிவிஷனோட கேப்டனா, வேற டீம் கூட போகிறானா? கிசாக்கி டெட்டா உடனே, ஆஹா டோவான் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருக்கே. டிராகன் உடனே சொல்கிறான், மைக்கி அவன் போகட்டும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். கிசாக்கி டாட்டா உடனே டாக்கமிச்சி கிட்ட போயிட்டு, ஸோ டாக்கமிச்சி ஃபேஸா இல்லை வயிறா சொல்லு பார்ப்போம், என்னோட சாய்ஸ் ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கமிச்சியை போட்டு ஃபேஸில் அடிக்கிறான். டாக்கமிச்சி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு டாக்கமிச்சி எழுந்திரிக்கிறான். ஓ கிசாக்கி பஞ்ச் பண்ணதில் வாங்கிட்டேனா, சரி பட் ஃபர்ஸ்ட் நான் ஏன் போய் அவனை பஞ்ச் பண்ணேன்? கிசாக்கி தான் 3rd டிவிஷன் கேப்டன், என் பிளான் டோமனோட ஹெட் ஆகணும், அது நடக்குமானே தெரியலையே. உடனே ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் மைக்கி இருக்கான். அவன் என்ன ஏந்திரிச்சிட்டியா டாக்கமிச்சின்னு கேட்குறான். உனக்கு கிசாக்கி பிடிக்கல தானே, ஒரு டீம் ரன் பண்ணுறது கஷ்டம், நீ புதுசாக யாராச்சும் கொண்டு வந்தால் பழைய ஆளுங்க வெளியே போயிடுவாங்க, என்னோட ட்ரீம் ரொம்ப பெருசு, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு டாக்கமிச்சி. எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருந்தான், நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ், ரொம்ப க்ளோஸும் இல்லை, ஆனால் அவன் எப்போவுமே என் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான், நான் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் வேறு யாரும் இல்லை, அவன் தான் பாஜி, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவன் அன்பிரடிக்டபிள், அவன் தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் டோமான். டோட்டலாக நாங்கள் 5 பேர், டிராகன், மிட்சுயா, பாஜி, நாங்கள் 5 பேரும் தான் இந்த டீமை கிரியேட் பண்ணோம். டாக்கமிச்சி எனக்கு பாஜியை மறுபடியும் டோமான்குள்ளே கூப்பிட்டு வா, உன்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். டாக்கமிச்சி ஷோர், பட் எனக்கு ஒரு சஜஷன் தோணுது, நான் வந்து பாஜியை கூப்பிட்டு வந்தா கிசாக்கியை டோமனை விட்டு வெளியே போகணும், அவனை ஏன் கேங்கில் கூப்பிட்டு வந்த, உன்கிட்ட சொல்ல முடியாது, பட் அவன் ஒரு பேட் நியூஸ், கிசாக்கி டோமனை அழிச்சிருவான் ஃபியூச்சரில். டாக்கமிச்சி மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவனுக்கு நான் சொல்கிறது புரியாது. மைக்கி உடனே ஓகே சரி, அப்போ வல்ஹாலா கூட ஃபைட் போகிறோம், அதுக்குள்ளே நீ பாஜியை டோமனை கூப்பிட்டு வந்துரு, அப்போ நீ சொல்ல
சொல்கிறது நடக்கும். கிசாக்கி ஸ்ட்ராங்கானவன், அவனோட ஸ்ட்ரென்த் டோமனுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். மிட்சுயா இவங்க பேசுறதுலாம் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். மைக்கி கண்டுபிடிச்சிடறான். வெளியே வா மிட்சுயான்னு சொல்கிறான். மிட்சுயா என்னத்தையோ சொல்லி சமாளிக்கிறான். மைக்கி சொல்கிறான், நல்ல டைமிங் மிட்சுயா, நான் டாக்கேமிச்சியை உன் டீமுக்கு அசைன் பண்ணுறேன். டாக்கேமிச்சி இன்னிலேருந்து நீ டோமனோட மெம்பர். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டாக்கேமிச்சி மட்டும் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறான். டாக்கேமிச்சி சொல்கிறான், இப்போ தான் டோமனோட மெம்பரே இருக்கேன், இதில் வேற லீடர் ஆக போகிறேன்னு நான் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். பட் இப்போ ஒரு லீடு கிடச்சிருக்கு. இப்போ பாஜியை டோமனுக்கு கூப்பிட்டு வந்தா கிசாக்கி வெளியில் அனுப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஏன் பாஜி டோமன்ல இருந்து குவிட் பண்ணா அதை கண்டுபிடிக்கணும். பார்த்தா ஒரு டேக் கீழே இருக்கு. அதில் ஃபோட்டோஸ் இருக்கு. டோமன் கிரியேட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ, ஃபைண்டிங் மெம்பர்ஸோட ஃபோட்டோலாம் இருக்கு அதில். பட் அதில் 6 பேர் இருக்காங்க. மைக்கி 5 பேருன்னு தான் சொன்னான். 6ஆவதாக ஒருத்தன் இருக்கான். அவன் பாஜி கூட ரொம்ப க்ளோஸ் போல. யாராக இருக்குன்னு டாக்கேமிச்சி யோசிக்கிறான். அந்த 6th மெம்பரோட கழுத்தில் ஒரு டேட்டூ இருக்கு. இப்போது பாஜியை காட்டுறாங்க. அவன் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ஒருத்தனை போய் மீட் பண்ணுறான். இவன் கழுத்துலையும் அதே டேட்டூ இருக்குது. ஸோ இவன் அந்த 6th மெம்பரா அப்படின்ற ஒரு கேள்வியோடய இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.